நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். பரலோக தந்தையே நன்றி சொல்கிறேன். கிருபைக்காக இருக்கத்துக்காக ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே நன்றி. இசப்பாடுமே மறுத்து பேசுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அருமையான ஜோசுவ டிவி நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்திலே நன்றி சொல்கிறேன். ஜெபங்களை கேட்குற தேவன் செடிகள் என்கிற தலைப்பில் முதலாவது முட்செடியை பற்றி பேசியிருக்கிறேன். ரெண்டாவது பாருங்கள், முசுக்கட்டை செடி. சொத்துறோம் முசுக்கட்டை செடி. அப்படி 2 சாமுவேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது பாருங்கள். முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து சொத்துறோம். ஏன்னா இந்த தாவீதுக்கு விரோதமாக பெலிஸ்தர் எழும்பி பிரச்சனைக்கு வராங்க, சண்டை போட வராங்க. பாருங்கள், சண்டை போட வந்தவுடனே இந்த தாவீது ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறான். பாருங்கள், இப்போ நிறைய பேர் யாராவது பிரச்சனைக்கு வந்தால் நிறைய இந்த மனுஷனையாவது தேடி ஓடுறாங்க, பெரிய ஆட்களை தேடி ஓடுறாங்க. யார்கிட்டையாவது போய் சொல்லி அதை சமாதானப்படுத்தணும், அந்த பிரச்சனையை மாற்றணும் அப்படி சொல்லி ஓடுறாங்க. சிலர் நீதிமன்றத்தை தேடி ஓடுறாங்க, சிலர் போலீஸுக்காரங்களை தேடி ஓடுறாங்க, இப்படி பிரச்சனைக்கு வராங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா பரிசுத்தவான்களுமே எப்படி தேடி ஓடிருக்காங்கன்னா ஆண்டவரை தேடி தான் ஓடிருக்காங்க. விசாரிக்க, ஆண்டவர் சமூகத்தில் விசாரிக்க ஓடிருக்காங்க. பாருங்கள், ரெபேக்காள் வயிற்றில் 2 குழந்தைகள். அப்போது அதை விசாரிக்க, இப்போ வயிற்றில் குழந்தை இருந்தால் நேரே டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்க்காங்க, 2 குழந்தை இருக்குது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஆனால் அந்த காலத்தில் அந்த ரெபேக்காள் ஆண்டவர்கிட்ட தான் போய் விசாரிச்சிருக்கிறா. சோத்திரம் எப்படி சொல்லி பாருங்கள். அப்படி இந்த தாவீதும் எங்கே போய் விசாரிச்சிருக்காருன்னு சொன்னால், அல்லேலூயா 5ஆம் அதிகாரம் சொத்திர 19ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். எப்படி பேசுகிற தெய்வம் பார்த்தீங்களா? பெலிஸ்தர் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். ஏன்னா பெலிஸ்தர்கள்லாம் எல்லாம் வந்து ரெப்பாயும் எங்கள் இடத்துல சொத்திரம் பள்ளத்தாக்கில் பரவி இருக்கிறாங்க தாவீதுக்கு விரோதமாக, மக்களுக்கு விரோதமாக சண்டை போடுவதற்கு, போர் செய்வதற்கு. அப்போ நேரே ஆண்டவர் எங்கே போய் கேட்குறாரு, எங்கே போய் விசாரிக்கிறாரு அப்படின்னா, அந்த தாவீது நேராக ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறார். கர்த்தரிடத்தில் விசாரிக்க ஓடுகிறான். ஓடி என்ன சொல்கிறார் பாருங்க, ஆண்டவரே நான் இந்த பெலிஸ்தரை மேற்கொள்ள போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நம்ம அப்படி கேட்குறோமா அன்பு பிள்ளைகளை? எங்கேயாவது போகும்போது ஆண்டவரே இந்த இடத்துக்கு போகணுமா போகக்கூடாதா அப்படி யாரும் கேட்குறதே கிடையாது. கண்டிப்பாக கேட்கணும், இந்த இடத்துக்கு யார்கிட்ட இவங்கள்ட்ட சண்டைக்கு போகலாமா போகக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்கவே இருக்கார். பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் யுத்தம் செய்கிற தேவன். இந்த விசாரிச்சா நீ போன்னு சொன்னால் அங்கே ஜெயம் கிடைக்கி. நிறைய பேருக்கு ஆண்டவர் அப்படியே ஜெயம் கொடுக்குறா. ஒரு காலத்தில் யோசபாத்து விரோதமாக 3 பக்கத்து வந்தார்கள். அம்மோனு புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தார். அப்போ அந்த யோசபாத்தும் ஆண்டவர் சமூகத்தில் விசாரித்தார். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த யுத்தம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க போய் நேராக யுத்தம் என்ன செய்ய போய் ஆண்டு பாருங்க, யுத்தம் செய்ய போகல, எல்லாம் பாட்டு பாடி ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்ச உடனே 3 பேரும் மொத்தமாக சேர்ந்து வந்தாங்களா. 3 பேருக்கு விரோதமாக ஆண்டவர் எழும்பி 3 பேரும் ஒருத்தன் வெட்டுண்டு அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. பாருங்க, நமக்கு விரோதமாக யாராவது யுத்தம் செய்ய வராங்களா, சண்டை போட வராங்களா, கவலைப்படாதுங்க. ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லுங்கள்,
அவர்கிட்ட மட்டும் ஏசப்பா எனக்கு விரோதமாக இப்படி சண்டை போடுறாங்களே, எனக்கு விரோதமாக அப்படி பேசுகிறாங்களே அப்படி சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக ஆண்டவர் கிரியை செய்வார். அவர் அற்புதம் செய்வார். கண்டிப்பாக அந்த யுத்தத்தில் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஜெயக்கம்பீரமாக இயேசு பெரியவர், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் நிச்சயமாகவே நமக்கு ஜெயத்தை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இந்த தாவீது அதனால தான் ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறார், நான் போகணுமா போகக்கூடாதா. அப்போ ஆண்டவர் எவ்வளோ தெளிவாக பேசுகிறார் பாருங்க. கர்த்தர் சொல்கிற, நீ போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீது சொல்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயம் அப்படின்னா அது நிச்சயம் அப்படின்னா கரெக்டாக அது நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அதனால் நிச்சயமாகவே உன் கையில் என்ன செய்வேன், ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு தெளிவாக பேசியிருக்காரு பாருங்க நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அதனால் கடைசி சரி போவோம் அப்படி சொல்ல என்ன சொன்னார் பாருங்க, எப்போ போகணும், எப்பொழுது போகணும் பாருங்க. ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார், அது எப்பொழுது போகணும் அதை கூட ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சோத்திரம். யுத்தத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு, அதுக்கு பிறகு என்ன சொன்னார், எப்பொழுது போகணும். இன்றைக்கி நமக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கவே மாட்டேங்கும் சில காரியத்தில். சோத்திரம். நம்ம பிள்ளைகள் படிப்பு, பிள்ளை சரியில்லையே, இந்த திருமண காரியங்கள், ஆண்டவரே இந்த இடத்துக்கு போகலாமா, இந்த திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு கேட்க மாட்டோம். எப்பொழுது போகணும் அப்படின்னு டைமை கூட கேட்டிருக்காரு தாவீது. எந்த நேரத்தில் போனோம் எனக்கு யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜெயம் கொடுக்கிற தேவன் பெரியவர். அவர் என்ன சொன்னார் பாருங்க. சோத்திரம். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெபாயிம் பள்ளத்தாக்கில் இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர் நேரே போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளை சொல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாக எழும்பிப்போ. எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா, முசுக்கட்டை செடி. இதில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா முட்செடியை பற்றி சொன்னேன். இப்போ முசுக்கட்டை செடி. இந்த முசுக்கட்டை செடியில் ஒளிச்சிருந்துட்டு அதில் இரைச்சல் சத்தம் கேட்கும்போது நீ யுத்தத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. யுத்தத்துக்கு போனின்னு சொன்னார், எப்பொழுது போனோம், எந்த டைமில் போனோம் அப்படின்னு தெளிவாக பேசியிருக்காரு பாருங்க. நமக்கு ஒரு வேளை செடி நிறைய வளர்ந்துருக்குன்னு வைங்களாம், அதில் எப்போ சத்தம் கேட்கும் அப்படின்னு சோத்திரம் பார்த்தா காற்று வீசும்போது தான் சத்தம் கேட்கும். இந்த முசுக்கட்டை செடியில் காற்று வீசும்போது சத்தம் கேட்கும். நான் கூட எங்கள் சர்ச்சில், கருங்கடை சர்ச்சில் செய்தி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து முசுக்கட்டை செடி எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு. ஆனால் ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தாங்க, சொன்னாப்புல அதான் எங்கள் ஊர் பக்கம் இந்த முசுக்கட்டை செடி இருக்குது, பழம் நல்லா அழகாக இருக்கும், முசுக்கட்டை செடி இருக்குதுன்னு அங்கே பாருங்கள். ஆண்டவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வச்சுருக்காரு அந்த முசுக்கட்டை செடியை பற்றி. சோத்திரம். அந்த முசுக்கட்டை செடி இரைச்சல் கேட்கணும். காற்று அடிக்கும்போது சத்தமாக இரைச்சல் வரும். அந்த செடியில் காற்று அடிக்கும்போது தான் சத்தம் வரும். அந்த இரைச்சல் சத்தம் கேட்கும்போது என்ன செய்ய, முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரிருந்து அவர்கள் மேல் பாய்ந்து பாருங்க. சோத்திரம். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாக எழும்பிப்போ அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. காற்று அடிக்கும்போது தான் அந்த செடிகளில் ஒரு சத்தம் வரும். எல்லா செடியுமே அப்படித்தான். எல்லா பனைகள், மரங்கள் எதுவாக இருந்தாலுமே காற்றடித்தா சத்தம் கேட்கும். அப்போது காற்று என்ன அடையாளம்னா பரிசுத்த ஆவியானவர். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அங்கே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி ஜெபிக்கும்போது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் ஒரு சத்தம் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து ஒவ்வொரு மேலையும் அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி எல்லோரும் ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் காற்றாக இறங்கி வருகிறார். இறங்கி வந்து ஒவ்வொரு மேலையும் அமருகிறார் பாருங்க. அந்த காற்று, பரிசுத்த ஆவியின் காற்று தான் அந்த முசுக்கட்டை செடியில் வீசும்போது அது சத்தம் கேட்கும். அப்போ சீக்கிரமாக சொல்கிறாரு, சீக்கிரமாக போய் யுத்தம் போ. அப்போ ஆண்டவர்
பாருங்கள், அந்த பெலிஸ்தரே கையில் என்ன செய்வேன், ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சர்வ வல்லவ. பரிசுத்த ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது நமக்கு ஜெயம் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா ஜெயம் கிடைக்காது அப்படிங்கிறது இது தெளிவாக பேசுகிறது. பரிசுத்த ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது அற்புதம் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன், சில பிரச்சனைகள் வரும்போது பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுட்டு அந்த இடத்துக்கு போனால் அந்த பிரச்சனையை அப்படியே சால்வ் ஆக்கி அதில் ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்வார். அதனால் பாருங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் செய்தால் நம்ம பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும். ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது தான் நமக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறவ. ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து பாருங்கள், எருசலேமே யூதாவிலும் கடைசி பரியந்த சாட்சிகளாக இருப்பீர்கள். நம்ம ஏசப்பாவுக்கு சாட்சிகளாக இருக்கும்போது இருக்குன்னாலே பரிசுத்த ஆவிலே நிரம்பி ஜெபிக்க வேண்டும். அப்படி நிரம்பி ஜெபிச்சாதான் ஆண்டவர் நம்ம கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஸ்தோத்திரம். பாருங்கள், பம்பாயில் ஒரு சர்ச்சில் செய்தி கொடுக்க போயிருந்தேன். அதில் நிறைய மக்கள் வந்திருந்தாங்க. ஆனால் நிறைய பேருக்கு புதிய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினத சாட்சி சொன்னாங்க. இவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். இந்த பரிசுத்த ஆவியில் நிரம்பினோடனே அவங்களுக்கு இருந்த பலகீனம் ஓடி இருக்கு, வியாதி ஓடி இருக்கு பாருங்கள், அதெல்லாம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். பரிசுத்த ஆவியான வரும்போது எவ்வளோ பெரிய அதிசயம். யுத்தத்தில் கூட ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்குறா. அதனால தான் தாவீதுக்கு சொன்னார், அந்த முசுக்கட்டை செடிகளில் அந்த நுனிகளில் சத்தம் கேட்கும்போது சீக்கிரமாக போ, நீ பெலிஸ்தரை முறியடித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்வார். அந்த ஜெயம் கொடுக்கிற தேவன் நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கண்டிப்பாக அவர் அதிசயம் செய்கிறவர். ஜெயம் கொடுக்க தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், அதிசயங்கள். உங்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதுங்க, பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுட்டு போங்க, அதிசயங்கள் நடக்கும். அதனால தான் அவர் அப்படி சொன்னார். முசுக்கட்டை செடி அப்படின்னாலே பரிசுத்த ஆவியில் அது என்ன செய்ய, அந்த காற்று பட்டு சத்தம் கேட்குது. அதனால தான் சொன்னார். பாருங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் முதலாவது நம்ம ஆண்டவர்கிட்ட விசாரிச்சுட்டு இதில் போகணுமா போகக்கூடாதா, யுத்தத்துக்கு அற்புதம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போனோம். அப்போது ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். யோசபாத்து கூட பாஸ்டிங் போட்டு ஜெபிச்சுட்டு தான் போனார். அங்கே ஒரு பெரிய அதிசயம் நடந்துச்சு. பாருங்கள், எஸ்தர் கூட யூத ஜனங்களுக்கு விரோதமாக எல்லாம் எழும்பி ஆமான் எழும்பி மொர்தெக்காய்க்கு விரோதமாக தூக்கு மரம் உண்டு பண்ணிட்டான். தூக்கு மரம் உண்டு பண்ணி வச்சுருக்கான். அங்கே கூட சொத்திரம் ஜெபிச்சு அங்கே பாருங்கள், பாஸ்டிங் போட்டு 3 நாள் பாஸ்டிங் போட்டா எஸ்தர் ராஜாத்தி. அப்போது எல்லாம் மொர்தெக்காயும் ஜெபிச்சான். ஆண்டவர் பாருங்கள், யார் தூக்கு மரத்தை உண்டு பண்ணி வச்சுருக்கானோ அவனே அந்த தூக்கு மரத்தில் தொங்கு போட்டாங்க. அப்படி ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன். உங்களுக்கு விரோதமாக யாராவது பிரச்சனை பண்ண நினைக்கிறாங்களா, உங்கள் காரியங்கள் நடக்க விடாதபடி, கைகுடி வர விடாதபடி பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, பயப்படாதுங்க. அந்த ஆளுக்கு விரோதமாய் கர்த்தர் கிரியை செய்கிற தேவன், பெரிய காரியங்களை செய்கிறவ, நமக்கு காரியங்களை கைவிடி வர பண்ணுகிற தெய்வம். நம்ம பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது, ஜெபத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றி தருவேன்னு வாக்கு பண்ணுகிறார். ஜெயக்கம்பராமல் இயேசு நம்ம கூட வந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அதனால் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதுங்க, ஜெபிங்க. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். நமக்கு விரோதமாக எழும்புற எத்தனை பேர் வந்தாலும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து பெரிய அதிசயங்களை செய்வேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன்னு சொன்ன தெய்வம். அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறி பெரிய அதிசயத்தை கொண்டு வரும். அதனால் பாருங்கள், கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேவா துவைக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசப்பா எவ்வளோ பெரிய தெய்வம் பார்த்தீங்களா. கரெக்டாக அவன் ஆண்டவர் சமூகத்தில் கேட்டு போனான். அது மட்டும் இல்லை, டைமு கூட கேட்டான், எப்போ போகணுங்கிறத கரெக்டாக ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அப்போ பரிசுத்த ஆவியில் நம்ம நிரம்பி ஜெபிச்சுட்டு போகணும். பரிசுத்த ஆவியான ஒரு காற்று அந்த செடியில் வீசும்போது போகணுன்னு சொன்னார்ல, சோத்திரம். அதுதான். அப்படி நம்ம போகும்போது ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார், ஜெயத்தை கொடுப்பார். பேதுரு கூட இயேசுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது யூதாஸ் காட்டி கொடுத்துட்டான். அப்போ பிடிச்சிட்டாங்க இயேசுவை. அந்த பேதுரு என்ன சொன்னால், அவரை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது,
அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். அந்த கோழி 3 தடவை சேவல் கூவி அவனுடைய பாவத்தை சுட்டி காட்டிச்சு. அதனால் என்ன செய்தான் பாருங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். ஆனால் இந்த பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிச்சான். அப்படி ஜெபிச்சுட்டு போகும்போது எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் என்னடா ஏன் இப்படி எல்லாம் ஜெபிக்கிறாங்க அப்படி சொல்லி இவங்கெல்லாம் குடிச்சு வரைச்சின்னு இப்படிலாம் பேசும்போது அந்த பேதுரு எழும்பி சொல்கிறான், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் அப்படி சொல்கிறான். பார்த்தீங்களா எவ்வளோ வல்லமையாக அந்த பரிசுத்தாவியில் நிரம்பின பிறகு தான் அவனுக்கு புது பலம் கிடச்சிருக்கு. ஆண்டவரை பற்றி பேச விட மாட்டேக்கான். ஆண்டவராக தெய்வம் ஜீவிக்கிறவ, நீங்கள் இதை கொலை செஞ்சிட்டீங்களா, அவர் இப்போ மறுத்தொழுந்து எழுப்பினார், அவர் உயிரோடு இருக்கிறார், அந்த உயிர் தந்த வல்லமை தான் எங்களுக்கு அந்த பரிசுத்தாவியில் நிரம்ப வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, அவங்க எல்லாம் ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுட்டு ஆலயத்துக்கு போகிறாங்க. அந்த பிறவியில் ஒருத்தன் சப்பானியாக இருக்கிறான். அவனை தூக்கி விட்டவுடனே அவன் எளிமையை நடந்துட்டான். எவ்வளோ பெரிய வல்லமை கிடச்சிருக்கு பாருங்க, சுகமாக்குற வல்லமை, ஹல்லேலூயா, அதிசயம் செய்கிற வல்லமை கிடச்சிருக்கு பாருங்க. அந்த பேதுரு அதுக்கு பிறகு தான் ஸ்ட்ராங் ஆகுறான். அவனுக்கு பயமே இல்லாதபடி ஆண்டவரை பற்றி எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்து அதுக்கு பிறகு அவன் மூலமாக 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிலாம் ஆண்டவர் செய்து அவனை தூக்கி எடுத்து கொண்டு வந்திருக்கிறான். அந்த தேவன் ஜீவிக்கிறவ. அன்பு பிள்ளைகளை, எந்த காரியமாக இருந்தாலும் முதலாவது பிரச்சனை யாராவது பண்ணுறாங்கன்னா நேரம் ஏசப்பட்டு கேட்டு ஜெபிங்க. ஆண்டவரே, நாங்கள் இதுக்கு யுத்தம் செய்ய போகலாமா, இந்த ஆளு கூட சண்டைக்கு போகலாமா, இவங்க இப்படி பேசுகிறாங்களே, இவங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்க. நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவரே யுத்தம் செய்து அதிசயம் செய்வார். அது மட்டும் இல்லை, எப்போ போனோம், பரிசுத்த ஆவியில் நிரம்பும்போது தான் போகணும். காற்று அடிக்கும்போது முசுக்கட்டை செடியிலே ஒளிச்சிருந்துக்க, காற்று அடித்து சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்கும்போது என்ன செய்ய போன்னு சொன்னார். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், வெற்றி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், யுத்தத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் அந்த தாவீதுக்கு வெற்றி கொடுத்த தெய்வம் நமக்கு வெற்றியை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஜெயக்கம்பரமாக இயேசு பெரியவர். அல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திர சொல்லி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயந்தான் கொடுக்கும், தோல்வி இல்லை. அல்லேலூயா. தோல்வி இல்லை. எனக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியையும் ஜெயத்தையும் தருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். சீக்கிரமாக போனி சொல்லி அந்த தாவீதுக்கு சொன்னார். அவன் போய் அந்த பெலிஸ்தரை முறியடித்தான், ஒரு வெற்றி கிடைத்தது, ஜெயம் கிடைத்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் அதிசயம் செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர். ஏசப்பா, அருமையான பிள்ளைகள், இந்த நேரத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே சோத்திரம். என்ன காரியத்தில் அவங்க வேதனையோடு இருக்கிறாங்களோ, வெற்றி கிடைக்கலையோ, யாரோ யுத்தத்துக்கு வராங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டைக்கு வராங்க அப்படி சொல்லி, ஒருவேளை சொந்தக்காரங்க உன் வீட்டாரே சத்துருன மாதிரி சில வீட்டாரே சத்துருவா மாறி சண்டைக்கு வந்துடுவாங்க, வீட்டாரே சத்துருவம் மாதிரி சண்டைக்கு வந்துடுவாங்க. இப்படிலாம் நடக்கும். அப்படியே ஆண்டவர் யாராவது அப்படி எழும்பியிருக்காங்களா, உங்களுக்கு ஒரு சத்துருவா எழும்பியிருக்காங்களா, கவலைப்படாதுங்க. ஆண்டவராக தெய்வம் அந்த சத்துருக்களை முறியெடுத்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவர் சத்துருக்கு சத்துருவாயும் விரோதிக்கு விரோதியாயும் இருப்பேன்னு கத்த சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம விரோதிக்கு ஆண்டவர் விரோதியாக மாறிடுவார், நம்ம சத்துருக்கு ஆண்டவர் சத்துருவாக மாறிடுவார். அப்படிப்பட்ட காரியங்கள் மாறி நமக்கு ஜெயத்தை கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார். ஜெயிக்கம்பிரமா இயேசு பெரியவர், அதிசயம் செய்கிறவர், வாக்கு மாறாத தெய்வம். உமக்கு நன்றி ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி, ஜெயத்தை கொடுக்கறதுக்காக நன்றி. நாங்கள் எங்கே போனாலும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுட்டு போனோம். அப்படிப்பட்ட கிருபை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்கிறேன். அதிசயங்களை செய்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. இந்த கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யுங்க, ஒவ்வொரு வீடுகளையும் அதிசயம் நடக்கட்டு, ஒவ்வொரு பிள்ளையோட இருதயத்திலையும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கட்டு ஏசப்பா. அந்த தாவீதை போல ஆண்டவர்கிட்ட விசாரிக்க போகணும் ஏசப்பா. எது நடந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி விசாரிச்சுட்டு அதுக்கு வரும் இந்த காரியத்தில் நம்ம செய்யப்பட்டால் நிச்சயமாகவே நமக்கு ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்ய முடியும். தேவனாக்கத்தை பெரியவர், சர்வ வல்லவர், வாக்கு மாறாத தெய்வம், அதிசயங்களை செய்கிறவர். நீங்கள் அப்படி செய்கிறதுக்காக நன்றி. உங்கள் கருத்திலே தாழ்த்துறேன். பரிசுத்த ஆவியானவரே, பெரிய காரியங்களை செய்யுங்க. அந்த டிவியை நடத்துகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். இன்னும் விசாலத்தை கொடுத்து நடத்துங்கப்பா. இன்னும் பல மாவட்டங்கள்
மாவட்டங்களில் ஆண்டவரே இந்த தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் அங்கெல்லாம் இந்த டிவி பரம்ப உதவி செய்யுங்க ஏசப்பா. அப்படி செய்கிறதுக்காக நன்றி, அதிசயம் செய்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. எத்தனையோ மக்கள் கேட்குறாங்க, இந்த டிவி எங்களுக்கு வரலையே அப்படி சொல்லி ஆண்டவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் கேட்குறாங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் கேட்குறாங்க, இன்னும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கேட்குறாங்கப்பா. எல்லா மாவட்டங்களையும் பெருகட்டும், உதவி செய்யுங்க. இன்னும் செல்லில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாம் நிறைய பேருக்கு அதை விசாரித்து அவங்க ஜெபத்திலிருந்து அந்த காரியங்கள் கைவிடுவர பண்ணி நடத்துவீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா. உங்கள் கருத்திலேயே தாழ்த்துறேன். ஜெபங்கெட்டு அதிசயம் நடக்கட்டும், பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.